லிபர்டின் வந்து ரெவரண்ட் வேத அன்பு அவங்களுடைய மகா, செகண்ட் டாட்டர். அம்மா பேர் சொல்லு லிபர்டின். அவங்கள தெரிஞ்சிருக்கும் நிறைய ஜூடித் பேருக்கு. வேதன்பு. ஜூடித் வேதன்பு. ஜூடித். ஜூடித். டயனாவா ஜூடித்தா ஞாபகம் இல்லை. ஜூடித் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாங்க. 2 பேரும் நல்ல கடவுளுக்குன்னு தீவிரமா வாழ்றவங்க. அதுக்கப்புறம் லிபர்டின் வந்து இங்க உள்ள எஃப்எக்ஸ் பிரான்சிஸ் சேவியர் காலேஜில் தான் படித்தாங்க. ரொம்ப அழகான வளர்ப்பு. இப்போ நம்ம அவங்க கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்க கடவுள் கிருபை தருவாராக. தேங்க்யூ. ஓவர் டு லிபர்டின். தேங்க்யூ ஆண்டி. ஸோ எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கூட ஆக்சுவலி இட்ஸ் பீன் லைக் அரௌண்ட் 2 வீக்ஸ் தான் நான் வந்து இந்த ப்ரேயர்ஸை அட்டெண்ட் பண்ணிட்டு. ஸோ ஐ தேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ தட் இந்த மெசேஜ் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா காட் வந்து கண்டிப்பா வந்து இன் ஒன் வே ஆர் தி அதர் காட் வந்து கண்டிப்பா வந்து உங்க என் மூலமா இன் சம் வே வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் மூலமா பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்றேன். ஸோ அந்த ப்ரேயரோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ நம்ம ஒரு இன்டராக்டிவ் செஷனாகவே நம்ம வந்து இதை கொண்டு போகலாம். ஸோ ஆக்சுவலி ஒரு 2 டேஸாக தான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டு பி எக்ஸாக்ட் எஸ்டர்டே தான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து when I was asking God, ஸோ காட் வந்து எனக்கு வந்து கொடுத்த டாபிக் வந்து இதுதான், நம்ம வந்து ஃபெய்த்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் ஆல் ஆஃப் யூ. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி எனக்கு தெரியல. எல்லாருமே கண்டிப்பாக ஐ ஹோப் எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஃபெய்த் வந்து எல்லாருக்குமே வந்து there are different levels of faith. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டக்கு அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து they will have very deep faith, சில பேர் வந்து ஷாலோவா இருப்போம். ஸோ இந்த மாதிரி we will be in different levels of faith. ஸோ இன்னைக்கு கூட நம்ம என்ன லெவல் ஆஃப் ஃபெய்த்ல இருக்கிறோம், நமக்கு நிஜமாவே வந்து ஆர் வி ஹோல்டிங் ஆன் டு காட், அந்த ஸ்ட்ராங்கான ஃபெய்த், ஒரு ரிபலியஸ் ஃபெய்த் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு we'll try to access. And அது சப்போஸ் அப்படி இல்லைன்னா இஃப் வி ஆர் அவுட் ஆஃப் ட்ராக் தென் வந்து லெட்ஸ் ட்ரை டு கெட் இட் ரைட் வித் காட். அண்ட் அந்த ஃபெய்த்தை வந்து ரைட் ஃப்ரம் டுடே லெட்ஸ் ட்ரை டு பிரிங் இட் அப் இன் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஃபெய்த் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஓவர் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் ஃபெய்த்னா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த்? ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணலாம்ல. லைக் what do you think is faith? Faith na in your terms, what do you think? Voice audible ah irukka? இருக்குதுங்க, audible. நம்ம என்ன ப்ரேயர் பண்றோமோ கண்டிப்பா கிடைக்கும், ஆண்டவர் தருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சோ இல்லனாலும் நமக்காக ஆண்டவர் வந்து உருவாக்கினாலும் தருவாரு அப்படின்னு நம்பிக்கை. Yes, that's very true. அந்த செகண்ட் பார்ட் நீங்க சொன்னது வந்து ரொம்ப ட்ரூ. இல்லனாலும் வந்து he will give what is best அப்படின்னு வந்து நினைக்கிறது தான் faith. And any more? For all I trust him. Sorry? For all, FAITH, for all I trust him. Okay, நீங்க அப்ரிவேஷன் மாதிரி சொல்றீங்க. Okay, for all I trust in him. Okay, that's very good. வேற? ஆண்டவர் என்னையே அவருடைய ரத்தத்தால கழுவி இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை நானு. சோ அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, அவர் என்னையே நடத்துறாரு. Okay. So any more? Okay, thanks to all of you. So faith வந்து எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான டெஃபினிஷன் இருக்கும். நீங்க பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய வேர்சஸ் இருக்கு விசுவாசத்தை பத்தி. நம்ம வந்து விசுவாசத்தோட தகப்பன் வந்து ஆபிரகாமை பத்தி பேசுறோம், யோபை பத்தி சொல்றோம், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். பட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து இங்க ஐ ஜஸ்ட் புட் டுகெதர் ஒரு 2 வேர்ட்ஸை வந்து நான் புட் டுகெதர் பண்ணி நான் வந்து ஃபெய்த்தை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபெய்த் வந்து இட்ஸ் ட்ரஸ்டிங் காட் தட் ஹீ இஸ் குட், ஹிஸ் ப்ராமிசஸ் ஆர் குட் அண்ட் ஒபேயிங் ஹிம் ஈவன் வென் யூ கான் சி த ஃபுல் பிக்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபெய்த் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ட்ரஸ்டிங் அண்ட் ஒபேயிங் காட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்ப பிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ட்ரஸ்ட்னு சொல்றோம், ஃபெய்த்னு சொல்றோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பிலீஃப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கடவுள் இருக்கிறாரு, காடுன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புவாங்க. பட் ஃபெய்த் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் மோர் தேன் ட்ரஸ்டிங் மட்டும் இல்ல, பட் இட் இஸ் ஆல்சோ ஒபேயிங் காட். உங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யூ மே நாட் see the full picture. நீங்க வந்து ஒரு 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 கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கலாம். யூ மே நாட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். யூ மே உங்களுக்கு டிசிஷன் எதுவுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஆடிபிளா இல்ல லிபர்டின் இருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷன்லயும் வந்து ஆர் யூ ஒபேயிங் காட் தட் காட் ஒர்க்ஸ் அவுட் எவ்ரிதிங் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒபே பண்றீங்களா? அண்ட் அந்த சிச்சுவேஷன்லயும் காடோட வில் என்ன இருக்குது அதை வந்து ஒபே பண்ணி அந்த பாத்துல வந்து ஈவன் இஃப் இட் இஸ் ஹார்ட் ஆர் யூ சூசிங் தட் பாத், அது வந்து ஆர் யூ ஃபாலோயிங் தட். ஸோ அதுதான் வந்து ஃபெய்த். ஸோ ஃபெய்த் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ட்ரஸ்டிங் அண்ட் ஒபேயிங் காட். ஸோ வந்து நம்ம பைபிள்ல கூட நிறைய பேரை பாக்குறோம். ஆபிரஹாம பாக்குறோம். ஆபிரஹாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் வந்து அது லைக் அந்த அந்த எதுக்கு போக சொல்றாரு, என்ன பண்ண சொல்றாரு, எதுவுமே தெரியல. பட் ஒன்ஸ் ஹி ரியலைஸ்ட் தட் அதுதான் கடவுளுடைய வில், அதுதான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஹி டுக் அ லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹி மூவ்ட் ஃபார்வர்ட். ரூத்தோட வாழ்க்கை, ரூத் வந்து அந்த கேரக்டர் வந்து ஐவ் பீன் மெடிடேட்டிங் ரீசென்ட்லி அண்ட் அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஆமா ஐ மீன் டுமாரோ வந்து அவங்களுக்கு என்ன நடக்க போகும் அப்படி இது எதுவுமே தெரியல. பட் ஸ்டில் ஷீ நியூ தட் காடோட வில் வந்து இதுதான், டு ஃபாலோ ஹிம் இஸ் த காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லிட்டு ரூத்துக்கு வந்து ஷீ ஃபவுண்ட் தட் இஸ் த வில் ஆஃப் காட். ஸோ அவங்க அதுதான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷீ ஒபேட் த லார்ட் அண்ட் ஷீ வெண்ட் வித் ஹர் மதர் இன் லா நவமி. ஸோ அந்த ஒபீடியன்ஸ் வந்து என்ன பாக்குறோம்னா ரூத்தோட வாழ்க்கையில வந்து நம்ம பாக்குறோம். ஸோ அந்த ஃபெய்த், ஸோ தட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த் வந்து நான் வந்து கடவுளை நம்புறேன், நான் பிரேயர்ஸல் அட்டன் பண்றேன், நான் வந்து மத்தவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், அல்லேலூயா போடுறேன். ஸோ அது மட்டும் ஃபெய்த் கிடையாது. that is not just about trusting God, but it is also obeying him. Whatever God says, I'm ready to do. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து we need to understand. ஸோ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூட நம்ம வந்து பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஈவன் தோ ஐ டோன்ட் see it, I still believe it. ஸோ அதுதான் வந்து ஃபெய்த். ஸோ எதுக்கு வந்து இந்த ஃபெய்த் வந்து இம்பார்ட்டன்ட், why is faith important, why we அது எதுக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல ஃபெய்த்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு you might think. ஸோ எதுக்கு நீங்களே சொல்லுங்களேன், எதுக்கு நமக்கு ஃபெய்த் இம்பார்ட்டன்ட், எதுக்கு நம்ம கண்டிப்பா ஃபெய்த்தா இருக்கும், ஃபெய்த் வந்து இஸ் இட் நெசசரி அப்படின்ட்டு. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு வாசிக்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னா ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம பிலீவ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. வேற பல சமயங்கள்ல வந்து ஒரு ஆன்சர் கிடைக்காட்டாலும் ஓகே ஆண்டவர் வந்து நடத்துவாரு அப்படிங்கிற அந்த ஒரு பேஸே இல்லாட்டாலும் அது ப்ரொசீட் பண்றதுக்கு உதவி செய்யறது வந்து ஃபெய்த் இல்லைன்னா அது அப்படியே நம்ம ப்ளீஸ் ஆகி இருந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபெய்த் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இல்ல நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள அப்படி போயிருவோம். இது நடக்குமா நடக்காதா, இது நடக்காதோ அப்படின்ட்டுலாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல போயிருவோம். ஆமா. சோ நீங்க எல்லாம் சொன்னதுமே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட்லி வந்து ஃபெய்த் வந்து இட் ப்ளீசஸ் காட். அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஸோ வந்து சம்டைம் இட் இஸ் ஃபெய்த் தட் ப்ளீசஸ் காட். நம்ம வந்து நம்ம சர்ச்சுக்கு போகலாம், நம்ம வந்து ஆஃபரிங் கொடுக்கலாம், நம்ம வந்து
பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணலாம், ஃபெலோஷிப் அட்டெண்ட் பண்ணலாம், வி மைட் பி ஹேவிங் அ குட் நேம் இன் தி சொசைட்டி, நம்ம வந்து ரிச்சா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. நம்ம வந்து இட் இஸ் ஃபெய்த், பட் வந்து உனக்கு வந்து விசுவாசம் இருக்குதா, அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. அதுதான் வந்து என்ன பண்ணும், இட் ப்ளீசஸ் காட். ஸோ அதான் வந்து போட்டிருக்கேன், வித்தவுட் ஃபெய்த் ஆர் ஆக்ஷன்ஸ் ஆர் எம்டி. நிறைய டைம்ல வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து வந்து நம்ம ரொம்ப ரிலிஜியஸா நம்ம வந்து காட்டுமே தவிர, பட் சம்டைம்ஸ் வி வில் நாட் பி ரியலி ஹேவிங் தட் ஃபெய்த். நம்ம வந்து பாட்டு பாடுறோம், சர்ச்சில் வந்து இது பண்றோம், ஸோ சம்டைம்ஸ் வந்து யூனோ வி டென் டு லுக் ஹோலி, பட் வந்து நிஜமாவே நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபெய்த்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல வந்து ஆபேலோட காணிக்கையை வந்து என்ன பண்றார் வந்து ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறார். எதுக்குன்னா, அவன் வந்து இட் வாஸ் கிவன் இன் ஃபெய்த். அவன் வந்து ஒரு விசுவாசத்தோட ஒரு அத வந்து இட் வாஸ் ஃபெல்ட். அவன் வந்து உணர்ந்து வந்து அவன் கொடுக்கறனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அத அங்கீகரிக்கிறார். ஸோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் சரி, நம்மளுடைய ஃபெய்த்தும் சரி, இட் ஷுட் மேட்ச். நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் வேற மாதிரி, ஃபெய்த் வேற மாதிரி, அந்த மாதிரி இல்லாம both of us have to go hand in hand அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா, ஃபெய்த் கனெக்ட்ஸ் us to God's power. சம்டைம்ஸ் வந்து when we have faith வந்து காடோட பவர் வந்து ரிவீல் ஆகிறத வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து when we turn to நியூ டெஸ்டமெண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க விசுவாசம் இருந்ததுனால எத்தனையோ பேருக்கு வந்து ஹீல் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்துல கூட ஒரு ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ப்ளீடிங், ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் தட் ப்ளீடிங். ஸோ அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு ஃபெய்த் இருக்குது. என்னன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து நான் தொட்டா வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து குணமாயிருவேன் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் இருக்கு எனக்கு. ஆண்டவரை அவரோட இது தொட்டா கூட நான் வந்து குணமாயிருவேன். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கு காடோட பவர் மூலமா. அண்ட் எஸ், காட் வந்து அவங்கள வந்து ஹீல் பண்ணாரு. அவரை ஹீல் பண்றத வந்து நம்ம பாக்குறோம். ஸோ வந்து கண்டிப்பா ஃபெய்த் இருக்கும்போது இட் டெஃபினெட்லி கனெக்ட்ஸ் us to God's power. So when you have faith, God's power can be revealed in a very mysterious way அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மூன்றாவது வந்து என்னன்னா, ஃபெய்த் சஸ்டெயின்ஸ் us. அதாவது நீங்க கூட சொன்னீங்க, நிறைய டைம் நமக்கு லைஃப்ல வந்து பாடுகள் இருக்கும். தெர் ஆர் டைம்ஸ் வென் நம்ம கிராஸ் ரோட்ஸ்ல இருப்போம், என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அந்த டைம்லயும் வந்து என்னன்னா, ஓகே ஆண்டவர் இருக்கிறார் நம்ம கூட, ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு என்னைக்கும் போக விட மாட்டாரு, காட் இஸ் இன் கண்ட்ரோல், இது வரைக்கும் நம்மளை நடத்திட்டு வந்தாரு, இனிமேயும் நம்மளை வந்து தாங்குவாரு அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் வந்து நமக்கு இருக்கும் பொழுதுதான் இன்ன லாங் ரன் வந்து அது வந்து என்ன பண்ணும், நம்ம சஸ்டெயின் பண்ணும். ஐ திங்க் கண்டிப்பா எல்லாருமே உங்களோட லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அதான் இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து எழுதியிருக்கேன், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசத்திலே நடக்கிறோம் அப்படின்ட்டு. we walk by faith, not sight. So many of the times நம்ம வந்து faith இருக்கும்போது sometimes வந்து we will not be faith வரும்போது sometimes வந்து logical reasoning வந்து நம்ம வந்து we will not be thinking, நம்மளுடைய circumstances சரி அதெல்லாம் நம்ம பார்க்காம என்ன ஆனாலும் சரி கடவுள் இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து God only gives. அப்படி இல்லையா? நம்ம வந்து எவ்வளவுதான் பாசிட்டிவா இருக்க நினைச்சாலும், லைக் இதான் இருக்க நினைச்சாலும், லைக் வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்குள்ள இருக்கிறோம். பட் வந்து ஒரு லாங் ரன்ல வந்து அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகணும்னா கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஃபெய்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ஃபெய்த் வந்து இட் ப்ளீசஸ் காட். ஸோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் சரி, நம்மளுடைய ஃபெய்த்தும் சரி, இட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அடுத்து வந்து ஃபெய்த் கனெக்ட்ஸ் us to God's power. ஸோ த்ரூ ஃபெய்த் காட்ஸ் பவர் கேன் பி ரிவீல்ட் இன் அ வெரி மிஸ்டீரியஸ் வே. அண்ட் ஃபெய்த் தான் லாங் ரன்ல நம்ம வந்து என்னதான் கோ த்ரூ பண்ணும்போது நம்மளை வந்து ஃபெய்த் தான் என்ன பண்ணும், நம்மளை வந்து சஸ்டெயின் பண்றோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட கிறிஸ்டியன் ஒரு லைஃபுக்கு ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷனே வந்து என்னதுன்னா ஒரு ஃபெய்த் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சேலஞ்சஸ் டு ஃபெய்த். ஸோ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே எல்லா டைமும் நம்ம பெர்ஃபெக்ட்டா 100% ஃபெய்த்தா இருக்க முடியாது. சில டைம்ஸ்லாம் வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ், ரைட், the mountains or the valleys that you're going through will try to crush you like anything.
ஆர் ஈவன் த சர்க்கம்ஸ்டான்சஸ், பீப்புள் அரவுண்ட் யூ, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும். ஆர் தட் டைம் வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஃபெய்த்து, காடு எதுவுமே ஞாபகம் இருக்காது. தேர் ஆர் டைம்ஸ், ரைட்? கண்டிப்பா. ஸோ அந்த டைம்ல ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் வி ஃபேஸ், யூனோ வி ஃபீல் இன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு குரூப்டா நான் வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். ஃபியர், டவுட் அண்ட் இம்பேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபியரை பத்தி பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் பயம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் வரும். நாளைக்கு எக்ஸாம் நினைச்சா பயம், மெடிக்கல் ரிப்போர்ட்டை நினைச்சா பயம், ஆஃபீஸ்ல சீனியர் மேனேஜரை நினைச்சா பயம், ஆர் எனிதிங். எல்லாருமே அவங்க வேலை பார்க்குற செக்டர் சரி, ஒரு ஐ மீன் இப்போ படிக்கிறீங்கன்னா அங்க வந்து ஒரு சுப்பீரியர் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபியர் இருக்கும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். ஸோ இந்த பயம் வந்து என்ன பண்ணுது, இட் வில் கிரஷ் அவர் ஃபெய்த் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து அதான் ஒரு வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே என்ன பண்றாரு, கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தாவீது இருக்கிறான். சோ தாவீது வந்து கோலியாத் வந்து ரொம்ப உயரமானவன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். சோ கண்டிப்பா தாவீதுக்கு கோலியாத்தை பார்த்த உடனே ரொம்ப பயம் வருது. பிகாஸ் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், என்ன விட லைக் வந்து ரொம்ப லைக் ட்ரிபிள் டைம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். பட் நான் வந்து ஐ எம் வெரி ஒரு சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு when he sees Goliath, he is paralyzed by fear. பட் தென் அந்த டைம்ல வந்து காட் இஸ் பிக்கர் அப்படிங்கிற தாட்டே அவனுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி நம்மளும் நிறைய டைம்ஸ்ல வந்து கண்டிப்பா நமக்கு ஃபியர் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து நமக்கு எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். ஃபியர் வந்து இட் வில் கிரஷ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னா டவுட். ஸோ டவுட் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். ஸோ டவுட் வந்து எதுக்கு வருதுன்னா, தெர் ஆர் டைம்ஸ் நம்மளுடைய ப்ரேயர், நிறைய விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஸோ சில விஷயத்துக்கு வந்து ஆண்டவர் கண்டிப்பா ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாரு. சில விஷயத்துக்கு வந்து நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில டைம்ஸ் வந்து காட் மே சீம் சைலண்ட். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணும், சம்டைம்ஸ் டவுட் வரும். சம்டைம்ஸ் வந்து நம்மளே நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, நீங்க வந்து புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷனால மறுபடியும் என்ன பண்ண முடியும், ஐ மீன் எப்படி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சனால வந்து என்ன பண்ண ரிசரக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்து யாரோட மனசுல வருதுன்னா, தாமஸோட மனசுல வருது. தோமா வந்து அப்படி நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி அவன் அந்த லாஜிக்கல் திங்கிங், அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸை வந்து அவன் வந்து when he was concentrating on சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு டவுட் வருது. ஸோ அந்த இடத்துல அவன் என்ன வருது, அந்த இடத்துல ஆண்டவர் மேல உள்ள ஃபெய்த் வந்து என்ன பண்றது, குறைந்து போறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ when doubt creeps in, அந்த டைம்லயும் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் மூணாவது என்னன்னா impatience. எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்டான வேர்ல்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து எல்லாமே எனக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கணும், எனக்கு ஜாப் இன்ஸ்டன்டா கிடைக்கணும், ஐ நீட் டு கெட் மேரிட் சூன், எனக்கு இந்த லைஃப், எனக்கு இது வந்து சார்ட்டடா இருக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், என்னோட சில்ட்ரனோட எஜுகேஷன் இதோட சார்ட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து தெர் ஆர் டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப மற்றவங்களோட கம்பேர் பண்ணி வேர்ல்டோட we tend to run the race, but we have to remember that நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது நம்மளுடைய ஓட்டம் வந்து எப்பவுமே உலகத்தோட ஓட்டத்தை விட எப்பவுமே தனித்து தான் இருக்கும். இந்த வேர்ல்டோட டைம் லைன்ஸ் சரி அண்ட் காடோட டைம் லைன்ஸ் வந்து ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். வந்து வேர்ல்டோட டைம் லைன்ஸ் வந்து இந்த ஏஜ்குள்ள வந்து நீங்க இது வந்து இதா இருக்கணும், இந்த ஏஜ்குள்ள இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் மைட் செட் சம் டைம் லைன்ஸ். பட் காடோட டைம் லைன்ஸ் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி டிஃபரெண்ட், பட் இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் வொர்த் இட். ஐ மீன் அவர் வந்து எல்லாமே வந்து he turns out everything for our good அப்படிங்கறத வந்து நம்ம வந்து we need to realize. So many a times நம்ம வந்து ரொம்ப இம்பேஷண்டா இருக்கும். நமக்கு வந்து எனக்கு இது நடக்கல, எனக்கு இந்த blessing கிடைக்கல, ஐ மீன் எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த blessings கிடைக்குது, பட் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பேஷண்டா வந்து we tend to feel. ஆதியாகமத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இருக்கிறாங்க, சாரா இருக்கிறாங்க. ஸோ அவங்க வயது சென்றவர்களா இருந்தனால அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கறதுனால
யூனோ ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கறனால they just forget the God's promise. God வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய சந்ததியை பெருக பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரையின் மணலை போல பெருக பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ப்ராமிஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மறந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய ஓன் வேலையை வந்து they start taking their things into their hands. இஸ்மாயில் பிறக்கிறான், அண்ட் பட் தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ். ஸோ அதுதான். ஸோ இம்பேஷன்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து குறைக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபியர், டவுட், இம்பேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ரெட் ஃபிளாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு பயம், டவுட், இம்பேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வரும்போது ஜஸ்ட் ரிமெம்பர், நம்ம வந்து ஃபெய்த் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கணும். இன்னும் நம்ம ஃபெய்த் வந்து இன்னும் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ட்டு வந்து நீங்க யூ நீட் டு ரியலைஸ், யூ நீட் டு செக் ஆன் தட். ஓகேவா? ஸோ அதான் நான் இந்த கோட்டை போட்டேன். Faith doesn't mean we never struggle. It means we keep trusting God despite the struggle. I mean, faith இருந்தா வந்து நிறைய பேர் என்ன ப்ரீச் பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டியன் லைஃப்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், எந்த ஸ்ட்ரகிளுமே இருக்காது. ஐ மீன், நம்ம வந்து காட் கிட்ட வந்து ஃபெய்த்தா இருந்தா எல்லாமே வந்து சரியாயிரும். அதாவது யோபுவோட லைஃப்ல அப்படிதான் நடந்துச்சு. யோபுக்கு வந்து என்ன நடந்துச்சு, அவனுக்கு வந்து எல்லாத்தையும் இழக்கிறான் ஒரே நாள்ல. அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய ப்ராஸ்பெரிட்டி, எவ்ரிதிங் ஹி லூசஸ் இன் a single day. I mean, even his own wife curses him. அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டம் வரும். அண்ட் he becomes sick also. ஸோ அந்த டைம்ல வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், ஸோ அதனாலதான் அவன் வந்து ஏதோ ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து வேர்ல்ட் மே see in that way. But faith doesn't mean that நமக்கு வந்து struggles இல்லாது அப்படின்னு இல்ல. But God says that I will be with you in that struggle, and there is a purpose for each and every struggle. Whatever you're going through has a purpose. So அப்படிங்கறத வந்து இது, so whatever struggle it is there, நீங்க வந்து you need to understand that it is for a bigger calling, and you அந்த டைம்ல வந்து what you need to have is a bigger faith. நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபெய்த்தும் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப பெருசா ஆக்கணும். ஸோ if you have that kind of faith, then God can use each and every struggle of yours for his glory. அப்படிங்கறத வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ இன்னும் பைபிள்ல கூட ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நான் வந்து இது பண்ணி அது மூலமா ஃபெய்த்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி நான் டிஃபைன் பண்றேன். ஸோ தானியல்ல வந்து நம்ம பாக்குறோம், ஷாத்ராங், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள வந்து பாக்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெய்த்தை வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. ஸோ ஃபெய்த் வந்து ஆக்சுவலி எப்படி வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்றீங்களா? ஃபெய்த் வந்து எப்படி, how to exhibit that faith? ஃபெய்த் வந்து எப்படி எக்ஸிபிட் பண்றோம்? Like how do you know that, you know, this is a person of faith? I mean, how do you determine, how do you test? By your actions. By your then anything else? ஓகே, நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஃபெய்த் வந்து இப்போ நம்ம நார்மலா நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இருப்போம், ஆண்டருக்குள்ள இருப்போம், சர்ச்சுக்கு போவோம், பைபிள் வாசிப்போம், இது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் நம்ம லைஃப்ல ஏதோ திடீர்னு ஒரு மவுண்டன் மாதிரி ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வருது. அந்த டைம்ல வந்து நீங்க எல்லாருமே உறுதியா இருக்கீங்களா ஃபெய்த்ல? அந்த டைம்ல வந்து யோபு சொல்லுவான்ல, யோபு வந்து ஒரு அருமையான வரியை சொல்லுவான், அடிக்கடி எனக்கு ஞாபகம் வர்றது அதுதான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யாரெல்லாம் அந்த வேர்ட் வந்து நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு திடீர்னு ஒரு பெருசா வந்துட்டுனா, ஓகே நான் வந்து கிவ் அப் பண்றேன், காட் வந்து எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, மத்த என் கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் தேர் ஹேவிங் எ ஸ்மூத் பாத், நான் காட ஃபாலோ பண்றேன், பட் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு we tend to curse God. பட் அந்த டைம்லயும் வந்து யோபு என்ன சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்ன என்னன்னாலும் பண்ணிக்கட்டும், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் faith in the fire. So that is the real faith, that is the faith in action. So whether you have everything or not, are you still obeying God when God tests you, when God, you know, brings something into your life, are you still following God? அதுதான் ரியலான faith. இந்த
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தோட வாழ்க்கையில வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஃபெய்த் இருக்கிறத பார்க்குறோம். எப்படி அவங்களுக்கு அந்த ஃபெய்த் இருக்குது? எப்படி இப்படி இருக்க முடியுது? இப்ப யோபுவ பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி இருக்க முடியுது. எப்படி அவரால அப்படி இருக்க முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து தே நோ காட்ஸ் பவர். தே நோ தட் காட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆண்டவர் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவார்ன்னா, நம்ம சேவிக்கிற தேவன் வந்து எங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார் அப்படிங்கிறது காடோட பவர் வந்து என்ன தெரியும். தே நியூ த பவர். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் வந்து இல்லா இருப்பாரு. சோ அதுல வந்து அந்த சென்ச்சுரியன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து தே நியூ தட் காட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அவர் வந்து காட் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் நமக்கு வந்து காட் கேன் ஹீல் அஸ். காடால முடியாத காரியம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு காடோட சாவரனிட்டி மேல, காடோட பவர் மேல இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரஸ்ட். சோ இந்த தானியேல் இதுல கூட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஸ்டோரியில கூட தே நியூ த பவர் ஆஃப் காட். அவங்க வந்து காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணாங்கன்னா, they were strongly believing. So faith knows God's power. அதுதான். ரெண்டாவது வந்து என்னன்னா, faith resists pressure. அதாவது வந்து அந்த அந்த ராஜா அரண்மனையிலே வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. லைக் வந்து அவங்க வந்து அந்த ராஜாவை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. பட் அவங்க சுத்தி இருந்த நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தே கேவ் இன். அவங்க அந்த ப்ரெஷர்ல வந்து தே ஃபாலோட். பட் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, they stood by their faith when everybody else went astray அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்க கூட you have to think about the circumstances when we give up our faith. many timesல நம்மளோட ஒர்க் பிளேசஸ்ல கூட அண்ட் வந்து நம்ம படிக்கிற இடங்கள்ல கூட நம்ம வந்து ஒரு லைக் வந்து when some peer pressure or something comes, நம்ம வந்து நம்மளோட ஃபெய்த்தை வந்து how often times வந்து நமக்கு வந்து ஒரு டெம்டேஷனாலையும் ஒரு peer pressure-ஆலையும் வந்து we lose our faith. நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸை பார்த்து வந்து நம்ம ஃபெய்த்தை வந்து நம்ம வந்து விட்டுருக்குறோம் அப்படிங்கறத வந்து வந்து நம்ம வந்து we need to analyze. அடுத்தது என்னன்னா faith trust God's plan. அதாவது வந்து அவங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு வசனத்துல சொல்லுவாங்க, அவர் வந்து ஆண்டவர் வந்து எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா அந்த தப்புவிக்காட்டியுமே வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க வணங்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. So even if God doesn't do what I want, I'm still ready to follow him. Even if God doesn't heal me, I'm ready to follow God. அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து என்னதுன்னா faith. நிறைய டைம்ஸ் வந்து நம்ம வந்து லைஃப்ல நிறைய பிளான்ஸ் வச்சிருப்போம். எனக்கு இப்படிதான் இருக்கணும், எனக்கு இப்படிதான் ஜாப் வேணும், எனக்கு இப்படிதான் இது நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய நினைச்சிருப்போம். பட் அஃப்கோர்ஸ் இஃப் காட் டசன்ட் கிவ் தட், ஆர் வி ஹேவிங் தட் ஃபெய்த்? கடவுள் எனக்கு நினைச்ச காலேஜ் கொடுக்கல, நினைச்ச ஜாப் கொடுக்கல, நினைச்ச லைஃப் பார்ட்னர் கொடுக்கல, நினைச்ச லைஃப் எனக்கு கிடைக்கல, லைஃப் எனக்கு வந்து இந்த மாதிரி வாட் சம்திங் இஸ் கோயிங் ராங். ஆர் யூ ஸ்டில் ட்ரஸ்டிங் காட் தட் even if God is not doing what I want, still he is sovereign, everything works out for good ன்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து காடோட பிளானை நம்ம ட்ரஸ்ட் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து characteristics of faith. Faith knows that God is powerful, number one. And faith வந்து எந்த விதமான சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் பியர் ப்ரெஷர்லயும் வந்து it will always resist. And third thing is faith trusts God's plan, that even if God doesn't give you something, then it's for good அப்படின்ட்டு faith வந்து strongly believe பண்ணுது அப்படிங்கறது வந்து we need to understand. ஓகே, ஸோ இந்த ஃபெய்த்தை வந்து இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி ஒரு ஃபெய்த்து, யோபு, ஆப்ரஹாம் இவங்கள மாதிரிலாம் ஃபெய்த்தை பார்த்தோம். ஸோ ஹவு டு பில்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நிறைய தடவை ரொம்ப ஃபியர் பண்றோம், பேனிக் பண்றோம், பயப்படுறோம், ஃபியூச்சர் நினைச்சு இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்லி நிறைய டவுட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அன்சர்டனிட்டிஸ், this kind of things come to our mind. So in that kind of timeல வந்து எப்படி நம்ம ஒரு அன்ஷேக்கபிளான ஃபெய்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நான் யோசித்து பார்த்துட்டு இருக்கும் போது these are the things that came to my mind actually. ஸோ முதலாவது ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க ஃபியர், டவுட்
இதெல்லாம் வரும்பொழுது நீங்க வந்து உங்க ஃபெய்த்தை வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து பயமுள்ள ஆவியை வந்து கொடுக்கல, நமக்கு வந்து தைரியமான ஆவியை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து we should realize that God is powerful. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆகக்கூடாது. வி ஷுட் நாட் கிவ் இன் டு தட் தாட் ஆஃப் ஒரு ஃபியரா இருக்கட்டும் சரி, டவுட், அன்சர்டனிட்டி, எந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து நம்ம மைண்ட்ல வந்தாலுமே வந்து வி ஷுட் நாட் கிவ் இன் டு தட். அதை வந்து வி ஷுட் நாட் லெட் இட் க்ரோ. அதை வந்து லைக் இது பண்ணாம நீங்க ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாம. செகண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் காட், நாட் ஆன் தி ஸ்டார்ம். புதிய பாட்டுல வந்து பேதுரு வந்து கடல்ல நடக்கிறத பாக்குறோம். சோ வந்து பேதுரு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், அவன் வந்து அந்த அலைய பாக்குறான். அலைய பார்த்த உடனே என்ன பண்றான், அவன் வந்து தடுமாறுறான். ஆனா வந்து ஆண்டவரை பார்க்கும்பொழுது என்ன பண்றான், அவனால வந்து என்ன பண்ண முடியுது, he is able to walk. ஸோ சம்டைம்ஸ் வந்து எந்த விதமான ஒரு ஆன்ஷியஸான சிச்சுவேஷனா இருக்கலாம், ஸ்டார்மா இருக்கலாம், ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் காட். நீங்க வந்து ஹவு டு யூ ஃபோக்கஸ் ஆன் காட்? பை ஜஸ்ட் சோக்கிங் யுவர் செல்ஃப் இன் ஹிஸ் வேர்ட். அவருடைய வசனத்தை ரீட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் எத்தனையோ ப்ராமிஸ் வேர்சஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இதுலயும் வந்து ஆண்டவர் அது மூலமா பேசுவார், நம்ம கூட தைரியப்படுத்துவாரு. என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலம் வந்து உன்னுடைய வீக்னஸ்ல வந்து ஐ வில் பி வித் யூ அப்படின்லாம் நிறைய வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ டோன்ட் கிவ் இன் டு ஃபியர், ஓகே, பட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காட். ஆண்டவரை பாருங்க, நாட் தி ஸ்டார்ம். எனக்கு என்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் இப்படி இருக்கு, எனக்கு மை லைஃப் இஸ் ஓவர், அவ்வளவுதான் அப்படின்லாம் நிறைய நெகட்டிவான லைக் பெசிமிஸ்டிக்கான தாட்ஸ்லாம் மைண்ட்ல வரலாம். பட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காட், நாட் தி ஸ்டார்ம். மூணாவது வந்து அஃப்கோர்ஸ் லைக் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா, ரொம்ப பயமா, ரொம்ப இதா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணும்போது லைக் யூ டோன்ட் ஹாவ் டு பிரிட்டெண்ட், யூ கேன் ஜஸ்ட் டெல் இட் டு காட். காட், எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸா இருக்கு, நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அஃப்கோர்ஸ் நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கும் வந்து இது இருக்கும். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஃபியர்ஃபுல்லா இருக்கு, இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு ஹாவ் தட் ஃபெய்த். எனக்கு வந்து பைபிள் இத்தனை பேரை பாக்குறோம், எத்தனையோ பேர் மேன் அண்ட் உமன் ஆஃப் ஃபெய்த், எத்தனையோ பேர் பீப்புள் ஹூ ஹவ் ஸ்டுட் ஃபார் யூ, அவங்க எல்லாம் பாக்குறோம். பட் நான் ஐ கேனாட் பி லைக் தெம், என்னால அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஜஸ்ட் போர் அவுட் டு காட் அண்ட் காட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ ஸ்ட்ரெங்த். நான் என்னோட பர்சனல் லைஃப்ல இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ஐ ஹவ் ப்ராக்டிஸ் செவரல் டைம்ஸ் when like there were situations when I couldn't have faith in God. I was looking into the circumstances and panicking, and God மேல உள்ள faith வந்து it was very hard for me to have by looking into the circumstances, people and stuff. அந்த டைம்ல வந்து அது மெடிடேட் பண்ற காடோட வேர்டை மெடிடேட் பண்றதா இருக்கட்டும் சரி, அது மூலமா காட் பேசுறதா இருக்கட்டும் சரி, ஆண்டவர்கிட்ட காட் என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது ப்ளீஸ் டூ சம்திங் ஏசப்பா, இது எப்படியாவது நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் really able to see some difference actually. அது வந்து either he gave the strength or he gave some kind of peace, or in some way or the other God was answering in some way, I have to say. So நிஜமாவே just it's not about just go to God and sit in his presence. ஏசப்பா எனக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு just pour out to him. At least whenever you have time, just pour out everything to God and it will definitely help அப்படின்னு தான் சொல்லுவேன். நான்காவது வந்து என்னன்னா, remember past victories. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆன்ஷியஸான தாட்ஸ், ஃபெய்த் வந்து லோவா இருக்கும்போது ஜஸ்ட் ரிமெம்பர் த டைம்ஸ் வென் காட் brought you through. தேர் வர் நிறைய டைம்ஸ் இருந்திருக்கும் வென் வந்து நீங்க வந்து முடியாம இருந்திருக்கலாம், லைக் வந்து ஒரு லைக் கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியாம அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். பட் அட் தட் டைம் வந்து காட் வந்து would have brought you through. ஏதாவது காட் வந்து அற்புதம் செஞ்சிருப்பாரு, ஆர் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து காட் வந்து ஏதாவது பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணுங்க, இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அப்ப இப்பயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பாஸ்ட் விக்டரிஸை வந்து யூ ரிமெம்பர் யுவர் செல்ஃப். அண்ட் ஐந்தாவது என்னன்னா, டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஒரேடியா வந்து லைக் அந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் மாதிரி ஒரு ஃபெய்த் வந்து இட் வில் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூ கேன் ட்ரை. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ஃபியரை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க காடோட வேர்டை மெடிடேட் பண்றதுக்கோ ப்ரேயர் பண்றதோ அப்படி சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா when you try your best, take small steps to overcome that, definitely you will see a change. I mean, you will be able to have
that faith, God will definitely have help you, give you strength to stand for him அப்படின்னு தான் சொல்வேன். ஆறாவது வந்து அஃப்கோர்ஸ் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பிலீவர்ஸ், ஃபெலோஷிப். கண்டிப்பா ஃபெலோஷிப் இல்லாம வந்து வண்டியே ஓடாது. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஃபெலோஷிப்பா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றதும் சரி, அவங்களோட அட்வைசஸ், அவங்களோட கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் போது சரி, அதுவே நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய லைஃப்ல வந்து நடந்தது சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி என்னோட லைஃப்ல நடந்துச்சு, ஆண்டவர் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுவாங்க. அது நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, God will definitely have that kind of setup. God வந்து கண்டிப்பா நம்மள வந்து தனியா விட்டுட்டு போக மாட்டாரு. God will definitely have that kind of setup where he will give you good, people who are not judgmental but rather very compassionate and who really care about you and help you grow in faith. அந்த மாதிரி செட்டப் வந்து கண்டிப்பா God வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி people கூட வந்து you surround yourself அப்படின்ட்டு வந்து சொன்னோம். ஸோ definitely try பண்ணி பாருங்க இந்த 6 ஸ்டெப். ஓகே, so I think this is what I felt வந்து how you can practice faith. So what about நீங்க எல்லாரும் ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, how to practice faith in everyday life, not just in the stormsல மட்டும் இல்ல, but everyday lifeலயுமே வந்து practice பண்ற மாதிரி? Any thoughts? நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல ஃபெய்த் டவுன் ஆகும்போது ஆண்டவர் அதுக்கேத்த ஒரு வேர்ட் ஆஃப் வசனத்தை கொடுத்துடுறாரு. அன்னன்னைக்கு குவைட் டைம்ல இப்ப எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அதான். ரொம்ப நான் டவுன் ஆயிருக்கிற டைம்ல அன்னன்னைக்கு நான் குவைட் டைம் வாசிக்கும் போது ஒரு வசனம் கொடுத்து என்னை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஸோ அப்ப வந்து கொஞ்சம் ஃபெய்த் வந்து சரி ஓகே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நடத்துவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெய்த் வருது. கண்டிப்பா கண்டிப்பா, சோ ட்ரூக்கா. லைக் கண்டிப்பா லைக் வந்து காடோட வேர்டு வந்து லைக் நிஜமாவே வந்து இட்ஸ் வெரி ஹீலிங், ரொம்ப ஹீல் பண்ற ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் we should soak ourselves with God's word. வேற ஓகே தென். ஸோ ஓகே, ஆக்சுவலி அவ்வளோதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆக்சுவலி இதில் வந்து இந்த இமேஜ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி மேக்கிங் திஸ் பிபிடி எஸ்டர்டே மிட் நைட் ஒரு 2 o'clock ஆர் சம்திங் ஐ வாஸ் மேக்கிங். ஸோ சடன்லி வந்து ஃபெய்த் ரிலேட்டடா இந்த இமேஜ் தான் வந்து எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து அதுல வேர்டிங்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஹீஸ் நாட் ஆஸ்கிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஹீஸ் ஆஸ்கிங் யூ டு ட்ரஸ்ட் தட் ஈவன் திஸ் வில் நாட் பி வேஸ்டட். ஸோ வாட் எவர் வி கோ த்ரூ, ரைட், நம்ம என்னன்னாலும் கோ த்ரூ பண்ணலாம். பட் வந்து டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ, எதுவுமே வந்து கண்டிப்பா வேஸ்டே ஆகல. கடவுள் வந்து எல்லாமே வந்து ஒரு பர்பஸுக்கு தான் வந்து he allows அப்படிங்கறது வந்து we need to realize. most often times வந்து நம்ம ரொம்ப ரியலைஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வந்து நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸை பார்ப்போம், ஃபெய்த் டவுனா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லைக் அந்த ஆன்சைட்டி, சேட்னஸ் அதையே வந்து நம்ம இது பண்ணிட்டு இருப்போமே தவிர, பட் we should realize that everything, whatever, even your small pain வந்து it's not wasted. ஸோ எனக்கு வந்து அந்த 3வது பாயிண்ட்ல கூட வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம், எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டு இருக்க வசனம் அதுதான். ரோமர் 28:8. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஸோ அது வந்து that's a different level of faith. So all things work out for good to those who love God and are called according to his purpose. So all things na, whether good or bad, it could be seen as bad by others, but everything works out for good. அல்டிமேட்லி வந்து நீங்க வந்து ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்கீங்களா இல்லையா, அதுதான் ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா எவ்ரிதிங் வந்து at the end of the day it works out for good தான். ஸோ அதை வந்து நீங்க வந்து என்னைக்குமே வந்து மறக்க கூடாது. ஸோ வந்து உங்களுடைய ஃபெய்த் வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து it will not be proved, but only when you're walking through the fire, it will be proved. ஸோ வந்து
ஜஸ்ட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம வந்து இப்போ கூட டவுனாக இருக்கலாம் நம்மளுடைய ஃபெய்த்தில். ஸோ ட்ரை டு எக்ஸசைஸ் தட். ஸோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து சொல்லணும்னா, நான் அடிக்கடி என்னோட செர்மன்ஸில் நிறைய தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஹிஸ் நேம் இஸ் நிக் அப்படின்னு ஒரு பர்சன். ஸோ அவருக்கு வந்து ஹி வாஸ் பார்ன் வித்தவுட் ஆர்ம்ஸ் அண்ட் லிம்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து he still believes that God can give me arms and limbs, like God has the power to give me arms and limbs, but even if he doesn't, and I am I will still trust in him, I will still be a miracle for him அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் காட் வந்து அந்த பெயினையுமே வந்து அவருடைய ஃபெய்த் மூலமா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் வந்து நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் நம்மளுடைய ஃபெய்த் வந்து is very important, because நம்மளுடைய faith வந்து even when you are going through some kind of pain or any kind of situation, வந்து when you hold on to that faith, வந்து God வந்து அந்த பெயினையும் ஒரு பர்பஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பஸ், ஒரு டெஸ்டிமோனியா வந்து God வந்து கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா மறந்துடாதீங்க ரோமன்ஸ் 28:8 அந்த வேர்ஸை வந்து. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் தட் ஃபெய்த். நம்ம வந்து இஃப் யூ ஃபீல் லைக் நம்ம வந்து டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, இன்னைக்கே வந்து லெட்ஸ் ட்ரை டு get it right with God, and God will definitely give us the strength to walk through it. So yeah, thank you. So தேங்க்யூ ஸோ மச் லிபர்டின். ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபெய்த்தை குறித்து. ஃபெய்த்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி நம்ம டவுனாக இருக்கிற டைமில் என்னென்ன செய்யலாம், ஸோ எல்லாமே நீங்கள் கிளியராக சொன்னீங்க. ஹோப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கற்றுருக்குள்ள நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்து நம்ம போயிடலாம். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். Praise the Lord.